இப்போ நம்ம 3 விதமான லெக் பீஸு மாடலாக நம்ம செய்ய போகிறோம். தந்தூரி ஸ்டைலில் சிக்கன் லெக் பீஸு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த இப்போ லெக் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் பொடி, இது ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பவுட்ரு, இது வந்து சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூனு, இப்போ வந்து 1 டீஸ்பூனு மிளகு பொடி, இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு 1 டீஸ்பூனு கெட்டியான தயிர். இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கொஞ்சோண்டு ஆயில். இப்போ நம்ம அந்த லெக்கு வாங்கி இந்த தோலோடு தான் வாங்கணும். நல்லா வாங்கி நம்ம நல்லா நடுவில் நல்லா கோடு போட்டு நம்ம அறுத்து கேட்டால் அவங்களே அறுத்து கொடுப்பாங்க. இதில் தான் நல்லா மசாலா ஓட்டும். இது வந்து நல்லா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கூட நல்லா ஊறணும் மசாலாவில். இப்போ நம்ம மசாலா போட்டு பிரட்டிடலாம். இப்போ இந்த தந்தூரி ஸ்டைலில் இந்த லெக் பீஸ் வந்து இப்போ நான் மசாலா தடவி வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு வேறு பார்க்கலாம். இப்போ இந்த அரியாலி சிக்கன் வந்து எப்படி செய்யலாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நான் ஒரு புதினா சட்னி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்கள், இப்போ நான் ஒரு பத்தை தேங்காய் கட் பண்ணி போடலாம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் ஒரு பத்தை தான் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த ஜாரில் இப்போ நான் வெங்காயமும் சின்ன வெங்காயம் ஒரு 4, தேங்காய் பத்தையும் 1, இப்போ கொஞ்சோண்டு புளி நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த புளியும் நான் அதில் சேர்க்குறேன். ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக போதும். இப்போ பச்சை மிளகாய் போட்டு நம்ம புதினா சட்னி அரைக்கக்கூடாது. எப்போதுமே அதை வந்து சட்னி அரைக்கிற அந்த அன்றைக்கி இந்த கருவேப்பிலை புதினா கொத்தமல்லிக்கெல்லாம் வந்து காஞ்ச மிளகா சுட்டு வச்சு அரைக்கணும். அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 காஞ்ச மிளகா சுட்டுருக்கேன். இப்போ இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிடி புதினா நல்லா க்ளீன் பண்ணி நல்லா 3 வாட்டி அலசிட்டு இப்போ அதோட சேர்க்குறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்ப்போம். புதினா கழுவி போட்டிருக்கிறேன். அதில் புளியும் சேர்த்தாச்சு. தேங்காய், வெங்காயம், காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம ஜாரில் அரைக்கலாம். இப்போ புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த புதினா சட்னி அதில் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தயிர், இதில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்க்குறேன். இது நல்லா கலரிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை எடுத்து இப்போ அதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்ல இந்த மசாலாலாம் அதில் சேரணும். அந்த நம்ம வந்து அதை கீரி வச்சுருக்கோம்ல அந்த கறியை லெக்க, அது உள்ளே நல்ல மசாலாவை கொடுக்கணும். நல்ல மசாலா கொடுத்தோன்னா அது வந்து ஒரு 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் நம்ம அதை பொரிச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அரியாலி சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது பஞ்சாபியில் உள்ள மாடல். இது இப்போ இதுக்கும் மசாலா கொடுத்தாச்சு. ஒரு 1 ஹவராவது நமக்கு நல்ல ஊறணுது. அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஸ்தூரி மெட்டி வந்து கொஞ்சம் சட்டியில் போட்டு நம்ம இப்போ வதக்கணும். அது இப்போ வதக்குறோம் பாருங்கள். சும்மா லேசாக அந்த அனலில் போட்டு நம்ம அப்படியே பரட்டி அதை பொடிச்சு போடணும். இப்போ போதும், இந்த சூடே போதும். சும்மா லேசாக அந்த கடாயில் போட்டு அப்படி வறுக்கணும். நம்ம கையிலேயே அது தூசி மாதிரி நல்லா பொடியாக பொரிஞ்சிரும். நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சிக்கனில் போடலாம். இந்த ஆப்கானி சிக்கனுக்கு இந்த கஸ்தூரி மெட்டி வந்து சட்டி காய வச்சு 1 நிமிஷம் அப்படி போட்டேன். அப்படி நல்ல பொடியாயிடுச்சு. நம்ம அப்படியே தூள் மாதிரி பண்ணி அதில் அந்த கறியில் போடணும். இதுதான் அதுக்கு ஸ்பெஷலானது, முக்கியமான மசாலா. இது கண்டிப்பாக போட்டால் தான் அந்த கறிக்கு ஒரு டேஸ்ட்டே இருக்கும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன்.
1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ வந்து தயிர் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன் இதுக்கு மட்டும். இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் மிளகாத்தூள் போட்டோம். இதில் வந்து மிளகாத்தூள் போடக்கூடாது. ஒரு 3 பச்சை மிளகாலாம் அரைச்சி நான் போட்டிருக்கேன். அதுதான் காரம் அந்த கறிக்கு. இதில் வந்து லெமன் சேர்க்கணும். லெமன் புழிஞ்சு விடும்போது அதில் இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துடலாம். அப்புறம் இந்த கஸ்தூரி மெட்டி வந்து அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகுத்தூள். இதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய், ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் இந்த மசாலாவை நம்ம போட்டுடலாம். இப்போ எல்லாமே ஒரு ஹவர் இருக்கட்டும். இப்போ 3 சிக்கன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த 3ஐயும் நம்ம 1 ஹவர் கழித்து பொரிச்சிட்டு அப்புறமா தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 3 சிக்கனும் அது நம்ம மசாலா கொடுத்து 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை பொரிக்கிறேன். பொரிச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த 3 சிக்கனும் நான் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தந்தூரி சிக்கனு, இது வந்து ஹரியாலி சிக்கன், இது வந்து ஆப்கான் சிக்கனு. இது நமக்கு பார்க்கும்போது 3 வந்து ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் நான் உங்கள்கிட்ட மசாலா தடவும் போது நான் உங்கள்கிட்ட தனித்தனியாக தடவி தான் காட்டினேன். அதிலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. இதில் வந்து நான் எப்படி காட்டினேன்னா அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கும். நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம 1 ஹவர் ஊற வச்சனால நல்ல மசாலாலாம் போய் நல்ல உப்பு உரைச்சி நல்லாயிருக்கு. தந்தூரி சிக்கன் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இப்போ வந்து ஹரியாலி சிக்கன் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான நம்ம மசாலா கொடுத்தனால அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது ஆப்கானி சிக்கன், இதை சாப்பிட்டு பார்க்குறேன். அது கொஞ்சம் காரமாக இருக்குங்க. அது வந்து நம்ம பச்சை மிளகா தான், அதுக்கு மிளகாத்தூள்லாம் போடலை. இதுக்கெலாம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதுக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். அப்புறம் அதில் வந்து நம்ம கஸ்தூரி மெட்டி வேறு சேர்த்துருக்கோம். அதனால் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு மேலே ஒவ்வொரு பீஸும் நம்ம ஆனியன் வச்சுருக்கலாம். இப்போ நான் வந்து இந்த நடுவில் புதினா சட்னி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விடலாம். லெமன் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. லேசாக சாப்பிடும்போதே நல்லா இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி 3 பீஸையும் நம்ம வந்து ஒரே ஆள் கூட நம்ம சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது கடையில் நம்ம கறி வாங்கும்போது லெக் பீஸாக கொடுங்கன்னு கேட்டால் கூட கொடுக்கதாங்க செய்கிறாங்க. நம்ம பழக்கப்பட்ட கடையெல்லாம் வந்து நம்ம எத்தனை லெக் பீஸ் கேட்டாலும் நமக்கு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி லெக் பீஸில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தொட சைடும் கூட அதுலேயும் நல்லா வந்து அந்த ஸ்கின்னோட வாங்கி நல்லா நம்ம கத்தியில் நல்லா அறுத்து அதை நம்ம இது கோடு போட்டு அதுக்குள்ளே நல்ல மசாலாவை திணிக்கணுங்க. ஆனால் 1 ஹவர் 1.5 ஹவர் கூட வைக்கலாம். ஆனால் 1 ஹவருக்கு முன்னாடி கூட நம்ம சீக்கிரமாக எடுத்துடக்கூடாது. எடுத்தோன்னா அதில் மசாலா அவ்வளோ டேஸ்ட் ஆகாது, அந்த கறியில் ஒட்டாது. நம்ம அந்த கறியில் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாமே மசாலா ரெடி பண்ணி நம்ம சேர்த்து அது வந்து கறி டேஸ்ட்டாக இருக்கணும், அதை சாப்பிட்ணுன்னு ஒரு ஆர்வத்தில் தான் நம்ம 1 ஹவர் வைக்கிறோம். இப்போ நீங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு வச்சிட்டிங்கன்னா கூட மத்தியானம் 12 மணி லஞ்சுக்கெலாம் தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். நீங்கள் மாதிரி இந்த ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா நாங்கள் கேட்டதுனால 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சிக்கன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரம் லவ்லி டால்.